நிமிஷத்துக்கு மேலே வரலாமா? அதனால் ஒரு நேரத்துக்கு நானே கேட்டு பண்ணுவேன். நல்லா உள்ள வருது. ஒன்றுமே இல்லை. இது எங்கே தயார் பண்ணி எங்கே இருந்து வருது? மன்னார்பேட்டை ஊருக்குள்ள இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதில் சார் நான் சார் என்ன ரேட்டு போட்டுருக்கு? ஊரை வந்து கூட கடையில் கவுண்டர் வச்சு விடலாம். கேமரா உள்ள வருது. அதே மாதிரி ஏன்னா தூக்காங்க. கேமரா ஓகே சார். அந்த ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா இரண்டா கவரில் லோக்கல் உள்ள லோக்கல் இருக்காங்க. உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உயர் அதிகாரிகளின் ஆலோசனையின்படியும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் காலாவதி
காலாவதியான மற்றும் தரக்குறைவான உணவுப் பொருட்கள் எதுவும் கடைகளில் விற்கப்படுகிறதா என்று இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆய்வில் சில இடங்களில் எவ்வளவு நாள்களில் அந்த உணவுப் பொருளை உண்ணலாம் என்ற தேதி முடிந்து அதற்கு பிறகும் அதை விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்து அளிக்கப்பட்டது. உணவு உற்பத்தியாளர்கள் மற்றும் உணவு தயாரிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அந்த உணவுப் பொருளின் மீது எவ்வளவு நாட்களில் அந்த பொருளை உண்ணலாம், எந்த தேதியில் அது உற்பத்தி செய்யப்பட்டது, அந்த இதில் கலந்துள்ள பொருட்கள் இன்கிரீடியன்ட்ஸ் என்ன என்ற விவரங்களை தெளிவாக குறிப்பிடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காலாவதி அதாவது உணவுப் பொருள் தயாரிப்பு தேதியிலிருந்து பெஸ்ட் பிஃபோர் டேட் முடிந்ததுக்கு அப்புறமும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்க உணவுப் பொருட்கள் சம்பந்தமான விவரம் எதுவும் தெரிந்தால் பொதுமக்களும் உணவு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில் உள்ள உணவு பாதுகாப்பு அதிகாரிகளிடம் தெரிவித்தால் மேல் நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்கப்படும் என்று கூறிக்கொள்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் குளிர்பானம் காலாவதியான குளிர்பானம் அருந்தி ஒரு சிறுமி இறந்ததை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் உணவுப் பொருள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 30 உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களது உணவு பாதுகாப்புத்துறையின் மூலம் அறிவுரை கூறப்பட்டு அவர்களும் அந்தந்த பகுதிகளில் காலாவதியான மற்றும் தரமற்ற உணவுப் பொருட்கள் எதுவும் இருக்கிறதா என்று அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதுவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டப்படியான உணவு மாதிரிகள் 19 எடுக்கப்பட்டு மேல் நடவடிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர். என்னுடைய பெயர் டாக்டர் ஆர் கருணாகரன்.